நல்லக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். மாயா வந்து நம்ம தனத்த காப்பாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம கார்த்திக் வந்து தக்க பதிலடி குடுக்கணும்னு சொல்லிட்டு, அவங்களே ஒரு பக்காவான ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, தனம் வந்து மருந்து வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்துடுறாங்க. "ஏய் தனம் எங்கே போய்க்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனையும், "சும்மா தான் இந்த பக்கம் போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லி சமாளிக்காங்க. "கையில என்னது வச்சிருக்க? ஏதோ மருந்து மாரி இருக்கு" அப்படின்னு கேட்காங்க. "ஆமா இது வந்து பூச்சிக்கொல்லி மருந்து. இது வந்து அப்பா வாங்கிட்டு வர சொன்னார், ஏதோ மருந்து தெளிக்கணும்னு சொல்லிட்டு செடிகளுக்கு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஓ அப்படியா, சரி சரி" அப்படின்னு சொன்ன உடனேயும் அவங்க அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. பின்னாடியே வந்து மாயா வேறு தேடி வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மாயா வந்து அவங்க ஃப்ரெண்டை வந்து பார்த்துடுறாங்க. "ஏய் நில்லு, நீ வந்து தனத்தை பார்த்தியா?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "ஆமாக்கா பார்த்தேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "எங்கே பார்த்த?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, "இந்த பக்கம் தான் நடந்து போய்கிட்டு இருக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன உன்ட்ட ஏதாவது சொன்னாலா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, "ஆமாக்கா ஏதோ மருந்து வச்சுருந்தா கையில், என்ன மருந்துன்னு கேட்டதுக்கு, பூச்சிக்கொல்லி மருந்து அப்படின்னு சொன்னா. எதுக்குன்னு கேட்டதுக்கு, அப்பா தான் கேட்டார் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஓ அப்படியா, எதுவும் பிரச்சனையாக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்காங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு மாயா வந்து கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. மாயா வந்து விறுவிறுன்னு நம்ம கார்த்தி அவங்க பண்ணை வீட்டுக்கு போகிறாங்க. போய் அங்கே வீடு ஃபுல்லாக தேட ஆரம்பிச்சிடுறாங்க. "ஏய் மாயா, நீ எதுக்கு வந்த? நீ எதுக்கு இங்கே வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "ஏய் இங்கே ஒழுங்கா சொல்லு, இங்கே வந்து தனம் வந்தாளா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "தனம் வரல, அவளுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேணா நீ போய் கூட்டு வா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இன்னும் எத்தனை நாள் தான் வந்து அவளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்ப?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, "எனக்கு அவள் கிடைக்கிற வரைக்கும் அவளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இங்கே பாரு, தனத்துக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவனை நான் உயிரோட விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மாயா வந்து கோவமாக போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா மாயா இங்கிட்டு தான் வந்தான்னு சொன்னா, ஆனால் எங்கிட்டு போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கமாக தேடி போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கிட்டு வந்து ஒரு கோயில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கோயில் மாடிப்படியில் ஒரு மேலே வந்து நின்றுக்கிட்டு கையில் மருந்து வச்சுருக்காங்கல்ல, அதை குடிக்கிறதுக்காக தயாராகிக்கிட்டு இருக்காங்க. கீழேருந்து "தனம் நில்லு நில்லுன்னு" சொல்லிட்டு மேலே வந்து மாயா வேகமாக ஓடி வராங்க. கரெக்டாக வந்து நம்ம தனம் வந்து மருந்தை குடிக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா டம்முன்னு தட்டி விட்டுறாங்க. தட்டி விட்டவொடனே, "ஏய் உனக்கு எங்கே அறிவு, இப்போ அறிவு இல்லையா? அறிவு எங்கே போச்சு?" அப்படின்னு சொல்லி கன்னத்துலேயே ஒரு அறை விட்டுறாங்க. "ஏய் என்னை ஏன் இப்படி தொந்தரவு பண்ணுறீங்க? எனக்கு வாழவே பிடிக்கல. பிடிக்காத ஒருத்தங்க கூட என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வாழ சொல்கிறேல்ல, எனக்கு வீட்டில் இருந்து நரக வேதனையாக இருக்குது. பிடிச்சவரோடையும் வாழ முடியல, பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கல. வீட்டில் பார்த்தா எனக்கு பிடிக்காதவங்க கூட இருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு இதை தவிர வேறு முடிவே தெரியலை" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இங்கே பாரு, ஒழுங்கா வீட்டுக்கு வா. உனக்காக அப்பா அம்மா வந்து அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த முடிவு எடுத்திருக்க. உன்னை இதுக்காகவா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க? ஒழுங்கா வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி மாயா வந்து தனத்தை வந்து வீட்டுக்கு இழுத்துட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியே பார்த்தா ரெடியாக வந்து ஜானகி நின்றுக்கிட்டு இருக்காங்க. எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு கூப்பிட்டு வந்தோடனே அவங்களுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. போய் தனத்தை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. "ஏன் தானே இப்படி பண்ண? உனக்கு யாரும் இல்லை, நாங்கள் தான் இருக்கோம்ல, நான் இருக்கேன், அப்பா உள்ளே இருக்காரு, மாயா இருக்கா, இந்த குடும்பமே உனக்காக இருக்குது. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன கவலை?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அம்மா சாரிம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் வந்து ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டேம்மா. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில. எனக்கு குழப்பமா இருந்துச்சு. எனக்கு அவர் கூட வாழவும் முடியல, பிடிக்காதவங்க கூட இருக்கவும் முடியல. என்ன பண்ணுறேனே தெரியலை" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்கே பாரு தனம், இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காத. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மாயா வந்து சொல்லிடுறாங்க, "பெரியம்மா இங்கே வச்சு எதுவும் பேச வேண்டாம். ஏன்னா இப்போ வந்து இங்கே யாராவது வந்துட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை பெருசாயிரும். அதனால் இப்போதைக்கு வீட்டுக்குள்ளே போட்டுன்னு" சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வந்து தனத்தை அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்களா, அந்த கார்த்தி வந்து எப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை சும்மா விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா வந்து ஜானகி கிட்ட சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு அப்படியே கார்த்தியை காட்டுறாங்க. கார்த்தி வந்து பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து அவள் வரமாட்டா. இதுக்கு மேலே அவளை வர வைக்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. வீடியோ வச்சு தான் மிரட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு லெட்டர் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கான்னு பார்த்துக்கிட்டோம்னா, "இன்றைக்கி நைட்டு வந்து எங்களோட பண்ணை வீட்டுக்கு நீ வந்தே ஆகணும். அப்படி வரலைன்னா என்கிட்ட வந்து நம்ம 2 பேரும் ஒரு தடவை ஹோட்டல் போனோம்ல, அப்போ நீ ட்ரெஸ் மாற்றும்போது இருந்த வீடியோ வந்து என் கையில் இருக்குது. நாளைக்கு சோசியல் மீடியா எல்லாத்தையுமே அதை அப்லோட் பண்ணி விட்டுருவேன். இன்றைக்கி நைட்டு நீ வரலைன்னா பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவர் வந்து அந்த லெட்ரு வந்து எழுதுகிற மாதிரி தான் காட்டுறாங்க. எழுதிட்டு இந்த லெட்டர் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் வந்து தனத்தோட ஃப்ரெண்டு வந்து கண்ணில் பட்டுடுறாங்க. அவங்கள கூப்பிட்டு, "இந்த லெட்டரை மட்டும் வந்து தனத்துக்கிட்ட கொடுத்துட்றியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன சார் எதுக்கு?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனேயும், "இல்லை ஒரு விஷயம் தான்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சார் அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, தொந்தரவு பண்ணாதீங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஐயோ இது அதுக்கு கிடையாது. அவள் வந்து மேட்ச்சில் கலந்துக்கணும்ல, கல்யாணம் ஆனதுலேருந்து அவள்கிட்ட பேச முடியல. இதை கொடுத்துட்டேன்னா அவளை நேரில் பார்த்து நான் சொல்லிடுவேன். எங்கே இருக்குது மேட்ச்சு, என்ன ப்ராக்டிக்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுவேன்" அப்படின்னு சொல்லி சமாளிக்காங்க.
ஓ! அப்படியா? சரி சார் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர வாங்கிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வர்ற மாரி தான் காட்டுறாங்க. வீட்ல வந்து ஜானகி தான் இருக்காங்க. ஜானகி பார்த்துட்டு, அம்மா இது தனம் இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "தனத்துக்கு உடம்பு முடியலம்மா, தூங்கிட்டு இருக்கா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரிம்மா எழுப்ப வேண்டாம், இருக்கட்டும் நான் இருந்து பார்த்துட்டே போறேன்." அப்படிங்கிற மாரி சொன்ன உடனேயும், "சரி இரும்மா நான் போய் டீ போட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜானகி வந்து போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம மாயா வந்து அத பார்த்துடுறாங்க. அவளுக்கு டவுட் வந்துருது. கையில வேற ஒரு பேப்பர் வச்சிருக்காங்களா, ஒரு வேள கார்த்திக்ன்னு ஏதாவது சொல்லி அனுப்பியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வந்து கூப்பிடுறாங்க. "இங்க வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோனே அவங்க வந்து போறாங்க. "தனத்த எதுக்காக பார்க்க வந்த?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "சும்மா தான்" அப்படிங்கிற மாரி சொல்லி சமாளிக்கிறாங்க. "இங்க பாரு உண்மைய சொல்லு. கார்த்தி ஏதாவது சொல்லி அனுப்புனாரா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர வந்து குடுக்காங்க. தனத்திட்ட குடுக்க சொன்னாரு அப்படின்னு சொன்னோனே, "நான் குடுத்துடுறேன் குடு" அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர வாங்கிடுறாங்க. "சரி நீ போ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அனுப்பி வச்சுடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு லெட்டர பிரிச்சு பார்த்தா, அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. வீடியோ வந்து நான் ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்களா, அதுக்கு காப்பி போட போனவங்க வந்து ஜானகி வந்து வந்துடுறாங்க. "என்ன அந்த பிள்ளைய காணோம்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அந்த பிள்ளை வந்து போயிட்டா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அந்த லெட்டர வந்து கையில காட்டுறாங்க. பார்த்தோனே அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது. "அவன நான் கொல்லாம விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெறிகொண்ட வேங்கையா வந்து ஜானகி கிளம்புறாங்க. "இங்க பாருங்க பெரியம்மா, இந்த நேரத்தில வந்து நம்ம போக்கூடாது. வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருவான். அந்த இடத்துக்கு வந்து நான் வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட வந்து அவளோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்கேன். கண்டிப்பா கார்த்திகிட்ட போய் சொல்லிருவான் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவங்க ஃப்ரெண்டு வந்தாங்கல்ல, அவங்க கிட்ட மாயா வந்து சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பா தனம் வருவான்னு சொல்லிரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க போய் சொல்லிருவாங்க. தனம் வாரான்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாரி சொன்னோனே கார்த்திக் வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. அவங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா தனம் மாரியே வந்து மாயா வந்து மூஞ்சியெல்லாம் மறைச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு நைட்டு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.